தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சுதர்ஷன் ரெட்டி தமிழகம் வந்திருக்கிறார். இந்த சுதர்ஷன் ரெட்டி துணை ஜனாதிபதி வேட்பாளராக காங்கிரசினுடைய இந்தியா கூட்டணி சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சுதர்ஷன் ரெட்டி ஆந்திராவை சேர்ந்தவர். இவர் தமிழ்நாட்டிற்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஆதரவு கேட்டிருக்கார். இந்த சுதர்ஷன் ரெட்டி வருகையால திமுகவின் உண்மை முகம் தோலுரித்து காட்டப்பட்டிருக்கிறது. திமுக அப்புறம் இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய திருமாவளவன் மாதிரியான அரசியல் வியாதிகள், இவங்களோட உண்மையான முகம் எல்லாம் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த சுதர்ஷன் ரெட்டி தமிழ்நாட்டுக்கு வராரு, ஆதரவு கேட்கிறாரு. ஓகே, அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணி சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் போயிட்டு ஆதரவு எல்லாம் கேட்பார். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காரு. ஆனா இந்த ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த சுதர்ஷன் ரெட்டியை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் என்ன பேசினாருங்கிறத தமிழக மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சுதர்ஷன் ரெட்டி என்பவர் தமிழர்களுக்கானவர், தமிழர்களின் நலன்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர். எந்த நேரமும் வந்து தமிழ்நாட்டிற்கு எது நல்லது, தமிழர்களுக்கு எது நல்லது என்று அதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர். இப்படியெல்லாம் பேசுனது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அது எப்படி ஆந்திராக்காரர் ஒருத்தர் வந்து தமிழர்களோட நலனை வந்து சிந்திப்பாரு அப்படின்னு ஸ்டாலின் பேசுவாரு? ஏன்னா அப்புறம் இவங்க எல்லாம் ஒரே கூட்டணி தானே, அவங்க எல்லாம் மணவாடு, நம்ம ஸ்டாலின் எல்லாம் வந்து அந்த தெலுங்கு சந்ததி இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில ஸ்டாலின் அவர்கள் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. இவங்க இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், இந்த திராவிட கூட்டம் எல்லாம் தமிழர்களுக்காக தான் நாங்க இருக்கோம், சமூக நீதி, பகுத்தறிவு, ஜாதி ஒழிப்பு, இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த இந்த கூட்டம் எதன் அடிப்படையில இந்த சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க? இவங்களுடைய கொள்கைக்கும் சுதர்ஷன் ரெட்டிக்கும் சம்பந்தமே இல்லையே. திராவிட கொள்கைக்கும் சுதர்ஷன் ரெட்டிக்கும் 1% கூட பொருந்தாது. சரி, இந்த திராவிடம் என்ன சொல்லுது? ஜாதி ஒழிப்புன்னு சொல்லுது. சுதர்ஷன் ரெட்டி ஜாதி பேரோட தான் இருக்காரு. ஆனா திருமாவளவன் இந்த சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. நாங்கள் இவருக்கு ஆதரவு கொடுப்போம், ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறார். காலத்தின் கட்டாயம். அது என்ன காலத்தின் கட்டாயம்? சரி, ஓகே, இந்த ஜாதி ஒழிப்பு விஷயத்துல பொருந்தல. அடுத்து சமூக நீதி, பகுத்தறிவு. இந்த சமூக நீதி, பகுத்தறிவு பேசக்கூடிய திராவிடத்தை சுதர்ஷன் ரெட்டி ஏத்துக்குவாரா? இல்ல சுதர்ஷன் ரெட்டியோட ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏத்துப்பாங்களா? இல்ல இந்த ஈவேரா கொள்கையை சுதர்ஷன் ரெட்டி ஏத்துப்பாரா? திமுகவினுடைய கொள்கையை ஏற்று கோயிலுக்கு போகாம, திருப்பதிக்கு போகாம சுதர்ஷன் ரெட்டி வீட்டிலேயே இருப்பாரா? இதையெல்லாம் வந்து நினைச்சு பாருங்க. இந்த திமுக அதனுடைய கொள்கை, இந்த பக்கம் சுதர்ஷன் ரெட்டி அவர் பத்தி. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடுகளை நல்லா பாருங்க. ஆக மொத்தம் இந்த திமுக, திருமாவளவன், இந்த திராவிட கூட்டம் வந்து தமிழர்களுக்கு எதிரான கூட்டம் அப்படிங்கிறது இதுல தெளிவா தெரிஞ்சு போச்சு. இப்போ திரௌபதி முர்மு இருக்காங்க, அவங்க வந்து ஜனாதிபதி வேட்பாளரா நிறுத்தப்பட்டாங்க. ஒட்டுமொத்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் கட்சி வேறுபாடு பார்க்காம, காங்கிரஸ், பிஜேபி, லோக்கல் பார்ட்டி, எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம ஒட்டுமொத்த ஒரிசா மக்களும் அந்த திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒடியா பெண்மணி இந்தியாவினுடைய ஜனாதிபதியா ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து கட்சி பார்க்காம ஆதரவு கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் மற்ற மாநிலங்கள்லயும் இருக்கும். நீங்க வட இந்தியாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதி மாதிரியான ஒரு முக்கியமான பதவிக்கு வரும்பொழுது அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே தமிழர் ஒருவர் ஜனாதிபதியா நிக்கிறாரு அப்படின்னா திமுகவுக்கு சுத்தமா பிடிக்காது. கடந்த முறை வந்து அப்துல் கலாம் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கும் பொழுது திமுக ஆதரவு கொடுக்கவில்லை. அன்றைக்கு பாஜக தான் அப்துல் கலாமை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியது. அன்னைக்கும் திமுக ஆதரவு கொடுக்கல. கலாம் என்றால் கலகம் என்று சொல்லி அப்துல் கலாமை புறக்கணித்தது இந்த திமுக. ஏன்னா இவர்கள் தமிழர் இல்லை, அதுதான் உண்மை. தமிழர் ஒருத்தர் ஜனாதிபதி ஆவறதா, அதுக்கு வந்து நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம்ப்பா. ஏன்னா நாங்கெல்லாம் தெலுங்கர்கள், தெலுங்கு கூட்டம், நாங்க தமிழனுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய நிலைப்பாடு. அப்துல் கலாமையே புறக்கணிச்ச இந்த கூட்டம் சிபி ராதாகிருஷ்ணனை மட்டும் ஏத்துக்குமா? அது எப்படி தமிழர் ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆகலாம்? அதுவும் திமுக இருக்கும் பொழுது விட்டுருவாங்களா? அப்புறம் ஆந்திராவில இருந்து வந்து உட்கார்ந்து ஒட்டுமொத்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து விட்டுருவாங்களா? எல்லாரும் சேர்ந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக இருப்பார்கள். இத வந்து தமிழர்கள் உணரணும் அப்படிங்கறதுனாலதான் வந்து பேசுறோம்.
எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்திருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழர் தானே, எந்த கட்சி சார்பா நின்னா என்ன? இதே காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு தமிழர் நின்று இருந்தாலும் அந்த தமிழருக்கும் ஆதரவு கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கும், வரணும். சோ காங்கிரஸ் கூட்டணி என்பது ஆந்திராவை சேர்ந்த ஒருவரை நிறுத்துகிறது, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை பாஜக கூட்டணி நிறுத்துது. அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழர்களின் நலனை யார் யோசிக்கிறாங்க, தமிழர்களுக்காக யார் நல்லது செய்யறாங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைச்சிருந்தா, எப்பா தமிழ்நாட்டுல யாரும் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு, அந்த மாநிலத்துக்கு எந்த திட்டமும் செய்யாதீங்கன்னு அவரால் சொல்லவும் முடியும், நிப்பாட்டவும் முடியும். ஆனா இதுவரைக்கும் திட்டங்கள்ல ஏதாவது குறை வச்சிருக்காரா? தமிழ்நாட்டிற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் 2014க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தேசிய நெடுஞ்சாலைகள் எப்படி இருந்தது? நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு தமிழ்நாட்டுல தேசிய நெடுஞ்சாலைகள் எந்த அளவுக்கு நல்ல பெரிய சாலைகள் போடப்பட்டிருக்கு, தரமான சாலைகள் போடப்பட்டிருக்கு. அதே போல புதிதாக பல தேசிய நெடுஞ்சாலைகள் கொண்டு வரப்பட்டு தரமான சாலைகள் போடப்பட்டிருக்கு. நிறைய திட்டங்கள், நான் சொல்றது வந்து இந்த ரோட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் நான் சொல்றேன். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல, அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் எடுத்து பாருங்க. மத்திய அரசு துறைகள்ல தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் சார்பில் இருந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடலங்கிறதுக்காக திட்டங்களை புறக்கணிச்சாங்களா? இல்லையே. இலங்கைக்கு போனாரு நரேந்திர மோடி அவர்கள், அங்க ஈழத் தமிழர்களுக்கு அவங்க வாழக்கூடிய பகுதிகளுக்கு நிதி உதவி கொடுத்து அங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் பணம்லாம் செலவு பண்ணாங்க. நரேந்திர மோடி அவர்கள் 2016லயே வந்து யாழ்ப்பாணத்துக்கு போனாரு. கூகுள்ல அடிச்சு பாருங்க, அவர் யாழ்ப்பாணத்துக்கு போய் பொங்கல் எல்லாம் கொண்டாடினாரு. அங்க இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு நிறைய அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்தியாவில இருந்து எந்த பிரதமரும் இலங்கையில யாழ்ப்பாணத்திற்கு சென்று தமிழர்களுக்கு நல்லது செய்யல, நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் செஞ்சார். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை துப்பாக்கி சூடு, எத்தனை மரணம், ஆயிரக்கணக்கில் மீனவர்கள் செத்தாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல ஒரே ஒரு துப்பாக்கி சூடு, ஒரு மரணம் தான் நடந்தது. உடனடியாக இலங்கையை கண்டித்து உடனடியாக அந்த துப்பாக்கி சூடுலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கைது மட்டும் நடந்துகிட்டு இருக்கு, அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டு மீனவர்களை விடுதலை பண்ணிடுறாங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த அளவுக்கு கொடூரமாக சுட்டு கொலை செய்யப்படுற அளவுக்கு இப்ப சம்பவங்கள் எதுவும் நடக்கல. அப்போ முடிந்த அளவு நிறைய விஷயங்களை வந்து நரேந்திர மோடி அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆக மொத்தம் தமிழர்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி அவர்கள், பாஜக கவர்மெண்ட். இவங்க வந்து உங்களுக்கு வேணுமா? இல்ல இலங்கையில 2 லட்சம் தமிழர்களை படுகொலை செஞ்ச இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி, இந்த கூட்டணி வேணுமாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும். சோ ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் எடுக்கிற முடிவு தான். இப்ப திமுக வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தமிழர்கள் முன்னேறணும், தமிழர்கள் வளரணும், அதுதான் எங்க ஆசை அப்படின்னு பேசக்கூடிய இந்த திமுக ஏன் பிஜேபி கூட்டணியா இருந்தா என்ன, பிஜேபி கட்சியை சேர்ந்தவரா இருந்தா என்ன, ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி ஆகுறாரு, நம்ம அவரை மேல தூக்கி விடுவோம், அவரை துணை ஜனாதிபதியா வர வைப்போம், தமிழர் ஒருத்தர் துணை ஜனாதிபதியா வரணுங்கிற அந்த அக்கறை திமுகவுக்கு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இவர்களுக்கு தமிழர்களை சுத்தமா அழிச்சு ஒழிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு. இத வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வரக்கூடிய 2026ல தயவு செஞ்சு புறக்கணிங்க. இப்ப அடுத்த கட்டமா சுதர்ஷன் ரெட்டிக்கு ஆதரவு திமுக கொடுக்கிறது 100% உறுதியாயிடுச்சு. சரிங்களா? சோ இப்ப இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசியல்வாதிகள், இந்த திமுக குடும்பத்துக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கக்கூடிய, தமிழை தாய்மொழியாக கொண்ட திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே வந்து வெக்கம், மானம், சூடு சொரணை இருக்கா? நம்ம தமிழர் ஒருத்தர் துணை ஜனாதிபதி வேட்பாளருக்கு நிக்கிறாரு, அவருக்கு ஆதரவாக நம்ம கட்சி செயல்படலையே, நாம ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்போம், எப்படி நீங்க ஆந்திராக்காரருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திமுக உங்க தலைமையை எதிர்த்து கேள்வி கேளுங்க. ஏன் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்னா வந்து திமுக கிட்ட அதன் மூலமாக நீங்க சம்பாதிக்கிறீங்க, எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க, நல்லா செட்டில் ஆயிருக்கீங்க. அப்புறம் இந்த பணம் போயிடுமே, இந்த சொத்து போயிடுமே, அமைச்சர் பதவி போயிடுமே, எம்எல்ஏ பதவி போயிடுமே. ஏன்னா திமுக தலைமை கிட்ட உங்களுடைய குடும்பிப்பிடி இருக்கு, அதானே? திமுகவுக்கு மானங்கெட்டு போய் தமிழர்கள் திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் நல்லா கவனிங்க. இதுதான் திமுகவினுடைய உண்மை முகம். தொடர்ச்சியா பலமுறை சொல்லிட்டு இருக்கோம், தமிழர்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படிங்கிறத
இன்னைக்கு நேத்து இல்ல, பல முறை சொல்லியிருக்கோம். கண்கூட வந்து இப்ப ஆதாரத்தையும் காட்டிட்டோம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? இப்போ இதுவே வந்து ஒரிசாவா இருந்தா, இல்ல வெஸ்ட் பெங்காலா இருந்திருந்தா, இல்ல உத்தரப்பிரதேசமா இருந்திருந்தா, குஜராத்தா இருந்திருந்தா, மகாராஷ்டிராவா இருந்திருந்தா, ஏன் மகாராஷ்டிரால சிவசேனாலாம் பிஜேபிக்கு எதிரானவங்க, ஆனா மராட்டியர் ஒருத்தர் துணை ஜனாதிபதி வேட்பாளரா நின்னு இருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் அந்த துணை ஜனாதிபதிக்கு ஆதரவா நிக்கும். சரிங்களா? ஆனா அந்த நிலைமை தமிழ்நாட்டுல இல்ல. இதுதான் திமுக, இதுதான் திராவிடம். திருமாவளவன் பேசுறாரு ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி, பகுத்தறிவு சொல்லும் போது சுதர்சன் ரெட்டிங்கிறாரு. அப்ப இங்கெல்லாம் வந்து ஜாதி பேர் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்ப தமிழர்கள் நாங்க வந்து படையாச்சி தேவரு, செட்டியாரு, முதலியாரு, கோனாரு, நாடாரு இந்த மாதிரி வந்து நாங்க பேர் வச்சுக்கிட்டா மட்டும் பேர் வைக்க கூடாது, பேர் வச்சா ஜாதி வெறியர்கள் அப்படின்னு எங்களுக்கு ஒரு முத்திரையை குத்தி பேர் வச்சாலே எங்களை பேரே வைக்க விடாம பண்ணிட்டீங்களே. அப்ப இங்க சுதர்சன் ரெட்டி வரும்போது மட்டும் உங்களுக்கு ஜாதி கண்ணுக்கு தெரியலையா? ஸ்டாலினை பார்த்து கேட்கிறோம், திருமாவளவனை பார்த்து கேட்கிறோம், இந்த ஜாதி ஒழிப்புன்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், இந்த வன்னி அரசு, இந்த ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்தையும் பார்த்து கேட்கிறோம். இப்போ உங்க ஜாதி ஒழிப்பு என்பது தமிழ் சாதி ஒழிப்பு, அதுதானே உண்மை. அந்த உண்மை இப்ப வெளியில வந்துருச்சு இல்ல. அப்ப தமிழ் சாதிகளை ஒழிப்பதுதான் இந்த திராவிடத்தோட முழு நேர வேலை. ஏன்னா தமிழ் சாதிகள் அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையான தமிழர்கள் யாரு, வெளியில இருந்து வந்தவன் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிட்டா திமுக குடும்பத்துக்கு ஆபத்து. அதான உண்மை. சோ இதன் மூலமாக தமிழர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னென்ன அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களே என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.